அதான் முத்து, என்ன ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, மனசு தான் சரியில்லை. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. இந்த மாதிரி கஷ்டமான காலத்துல பணம் கேட்டு பார்க்கும்போது தான் சொந்தக்காரங்களோட உண்மையான முகம் தெரியுது. அவெல்லாம் காசு தர மாட்டான். ஆமா, நீ 10 கோடி ரூபாய் இறக்கிடுவ, அப்படி பெரிய மஹால் கட்ட போற. போடா வெண்ண. பொண்டாட்டியோட நகை எல்லாத்தையும் சேர்த்து புரட்டினதுல ஒரு 1,44,000 ரூபா தாண்டா சேர்ந்துருக்கு. 10,000 ரூபாய் பத்தாதடா. யோ, நான் எப்ப அவன்கிட்ட 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். இதுக்கு மேல என்கிட்ட சக்தி இல்லடா. அதிகபட்சமா ஒரு 2 லட்சம் ரூபாய் என்னால புரட்ட முடியும்டா. கூட ஒரு 5 லட்சம். காசு நச்சு அடிக்கிறாங்கப்பா. சை, காசு காசு காசுங்கிறானுங்க. எப்ப பார்த்தாலும் காசு கேட்கறானுங்க. முத்து, தப்பா நினைக்காதடா. உன்னால எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமாடா? நீங்க கவனிக்கிறீங்களா இல்ல அவங்க கவனிப்பாங்களா? எப்படி என்ன என்னத்தை கவனிக்கிறது? ஓட்டு போன காசு கொடுத்தா ஓட்டு போட முடியாது. இன்னும் 3,40,000 ரூபாய் தேவைப்படுது. ஐயோ, அந்த பணம் வரலன்னா சீதாக்கு பிரச்சனை ஆயிடுமே. அச்சச்சோ, வளர ஆரம்பிச்சுட்டனே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. அது இல்ல, உங்க மேல அருணுக்கு கோவம் இருக்கு. அது நினைச்சு சீதா ரொம்ப கவலையா இருப்பா. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புள்ளகமாடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. மற்றபடி வேற எதுவும் இல்ல. இல்ல எதுவும் இல்லைங்க. ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களடா. கிட்ட நான் 50,000 ரூபாய்க்கு சீட்டு போட்டு வச்சிருக்கேன். 3 மாசம் தான் பாக்கி இருக்கு, அதை எடுத்துடுறேங்க. நல்லா பிரெடிக்ட் பண்றாப்ல. மன வச்சு காசு வாங்கிடலாமா? அது உங்க தொழிலுக்குன்னு இருக்கிறது, அதை போய் எங்க மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருடைய பிரச்சனையிலையும் பங்கெடுத்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். இப்போதைக்கு நம்ம கிட்ட அடகு வைக்கிறதுக்கு கார் மட்டும்தான் மீனா இருக்கு. அதை வச்சு பணத்தை கொடுத்துடலாம். எப்படிடா இவ்வளவு பேருக்கு வாரி வள்ளல வழங்குறியாடா? அப்படித்தான்டா என் நட்பு. அதே பண்ணுங்க. சரி, அப்ப நான் சத்யாட்ட பேசிடுறேன். அவன் ஃபைனான்ஸ் கம்பெனிலே கார் அடமானம் வச்சுட்டு காசு வாங்கிடலாம். நல்லவதான். கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ.